இந்த 4 ஆண்டு காலம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இத்தனை நாள் இங்க ஸ்டாலின் இல்லையா? இங்க வெளியூருக்கு போயிருந்தாரா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு வீடு வீடா போறீங்களே, அந்த வீடு வீடா போற வேலையை இன்னைக்கு என்வரன்மெண்ட் பிரச்சனை, அதாவது அந்த பிளாஸ்டிக் பைகளை எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், மற்ற நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னை பற்றி வந்து தற்புகழ்ச்சிக்காக தன்னுடைய அரசாங்கம் இதை பண்ணியிருக்க செய்யாத ஒரு விஷயத்தை மக்களை வந்து நேரில் போய் பார்த்து ஒரு அதிகாரிகளோட போய் நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அங்க போன மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? திமுகவை மக்கள் ஆதரிக்கிறாங்க. மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாய்ப்பை தான் வழங்கியிருக்கிறாங்க, தீர்ப்புங்கிறது கிடையாது. நாளை வரக்கூடிய எலெக்ஷன் 2026 கண்டிப்பாக திமுக வந்து வீட்டுக்கு போகும், இந்த டிராமா குடும்பம் கண்டிப்பாக வீட்டுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் முடிந்தால் அதற்கு பதில் சொல்லும். நீட்டை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லீகல் விங்கனால சரியான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வராங்க, மக்களுக்கு போய் நேரடியா சொல்லிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் அதை போயிட்டு மாவட்ட ஆட்சியர் 4 வருஷமா அவர் எங்க போனாரு? எத்தனை திட்டங்கள் வந்திருக்குது? மத்திய அரசு கொண்டுட்டு வந்த திட்டங்கள், மாநில அரசு கொண்டுட்டு வந்த திட்டங்கள், போடப்பட்ட திட்டங்கள் மக்களை இதுவரை சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல பல போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்பதான் இந்த கலெக்டர் எங்க போனார்? காங்கிரஸை அப்போது அழித்துக் கொண்டிருக்கின்ற செல்வ பெருந்தகை இதை பேசுவதற்கு துளி கூட அருகதையே கிடையாது. ஏன்னா அங்க செங்கோட்டையே பிச்சுக்கிட்டு போய் கிடக்குது. யாரு? நான் செங்கோட்டை, நான் வந்து மலைன்னு சொல்ற மு.க. ஸ்டாலின் பூச்சாண்டி குடும்பத்தார அங்க ஆடி போய் கொண்டுட்டு இருக்கிறாங்க. மக்களை பார்ப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறதுல, அதாவது அடிக்கிற காத்துல அம்மிக்கல்லே பறக்குது. இவர் செல்வ பெருந்தங்க என்னை வந்து நடுவுட்ல ஓட வச்சு எனக்கு வந்து சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தமாஸ் பண்றாரு, மீம்ஸ் அடிச்சு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சார்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு VN சுப்பிரமணியம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் விக்னேஷ். உங்களுடைய டிவியில் வந்து இந்த நேர்காணல் கலந்துக்கிட்டதுக்கு மிகவும் நான் சந்தோஷப்படுறேன். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்காரு. தமிழகம் முழுவதும் சுமார் 10,000 முகாம்கள் இதன் மூலம் போட போகிறோம், மக்களுக்கு நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், அவங்களுடைய குறைகள்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே ஒரு வாசகத்தை சொன்னீங்க, உங்களுடன் ஸ்டாலின். அநேகமாக நேற்று எடப்பாடியாருடைய ஒரு எழுச்சி பயணத்தில் நேற்றைய இடத்துல வந்து அந்த உங்களினுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு இத்தனை நாளாக ஸ்டாலின் எங்கே போயிருந்தார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. நான் உண்மையாலுமே வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இதுவரை ஒரு 4.5 ஆண்டுகள், அதாவது 4 ஆண்டுகள், ஒரு 4 மாதம் ஆச்சு, ஒரு 8 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையே மிகவும் வந்து ஒரு சிரிப்பாக இருக்குது எனக்கு. மக்கள் உண்மையாலுமே வந்து இதை பார்க்குற போது மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நேற்று வந்து கமெண்ட்ஸ் இந்த ஃபேஸ்புக் எல்லாமே வந்து என்ன பேசிக்கிறான்னா, இல்லை அந்த வார்த்தையில் அதிமுக பிரச்சனையா, இல்லை அந்த வார்த்தை இட் செல்ஃப் மக்கள் சிரிக்கக்கூடிய நிலைமையில் அந்த வார்த்தை இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் எங்க கூட இருக்காரு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு போறாங்கன்னாக்கா அது கொச்சைப்படுத்தி எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்வது எந்த விதத்தில் இல்லை, அது கொச்சைப்படுத்துவது இல்லை. இந்த 4 ஆண்டு காலம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இத்தனை நாள் இங்க ஸ்டாலின் இல்லையா? இங்க வெளியூருக்கு போயிருந்தாரா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு வீடு வீடா போறீங்களே, அந்த வீடு வீடா போற வேலையை இன்னைக்கு என்வரன்மெண்ட் பிரச்சனை, அதாவது அந்த பிளாஸ்டிக் பைகளை எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், மற்ற நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னை பற்றி வந்து தற்புகழ்ச்சிக்காக தன்னுடைய அரசாங்கம் இதை பண்ணியிருக்க செய்யாத ஒரு விஷயத்தை மக்களை வந்து நேரில் போய் பார்த்து ஒரு அதிகாரிகளோட போய் நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அங்க போன மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏற்கனவே மக்கள் இந்த 4.5 ஆண்டுகள்ல பயந்து போய் கிடக்கிறாங்க. மக்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்புறாங்க, 100% விரும்புறாங்க. இப்ப போய் உங்களின் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இத்தனை வருஷமா அவர் எங்க போயிருந்தார் அப்படிங்கறத ஒரு கேள்வி. இன்னும் 8 மாதங்களுக்கு முன்னாட நான் எல்லா திட்டங்களையும் நான் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்கிறது ஒரு வெக்கக்கேடான விஷயமா தெரியலையா? ஒரு அரசாங்கம் அது வந்து நேற்று நான் வந்து பாரம்பரியத்துல வந்தவன், திராவிடத்தினுடைய பாரம்பரியம், எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே இருந்தோம் அப்படின்னு சொல்ற முதல்வர் இன்னைக்கு இத்தனை இந்த திட்டத்தை கொண்டு வந்த அந்த டைம் அதான் முக்கியம் இந்த இடத்துல. அதை வந்து என்ன, உங்களுடன் ஸ்டாலின் இத்தனை நாளை எங்க போயிருந்தேன், உடனே தேர்தலுக்காக கொண்டு வராருன்ற பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறீங்க. இது எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து உண்மையாலுமே தேர்தல் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறத மறந்து பேசுவோம், மக்களை பற்றி பேசுவோம். அதாவது என்ன, மக்கள் என்ன நினைப்பாங்க, மக்களை வந்து ஒரு முதலமைச்சரை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க? நம்புவாங்க. இத்தனை வருஷமா ஏற்கனவே ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குறாங்களே, எங்களை நம்பித்தான் ஓட்டு போட்டாங்க, 40 நமக்கே அப்படின்னு எல்லாம் நீங்க போனது பண்ணீங்க, ஜெயிச்சிங்க. 40 பேர் ஜெயிச்சிங்க. 40 பேர் எத்தனை பேர் தொகுதிக்குள்ள போனீங்க? இத்தனை நாள் தொகுதிக்குள்ள எந்த எம்எல்ஏவும் போகலையா? தொகுதிக்குள்ள போகாம இருந்ததுனால தான் அவங்க 40 ஜெயிச்சாங்களா என்ன? தொகுதி போன காரணத்தினால அரசாங்கத்துடைய திட்டம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதனாலதான் போன நாடாளுமன்ற அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 40 அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப 234 தொகுதியில வந்து இப்ப 67 தொகுதியை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஜெயிச்சிருக்குது. அதெல்லாமே வந்து உண்மையாலுமே தேர்தல் மக்கள் கொடுத்த தீர்ப்பு, ரைட்டா? அதை வந்து யாரும் நீங்களும் நானும் வந்து நாம வந்து மறுத்து பேசல. ஆனா இவ்வளவு நாளா ஒரு மக்களை சந்திக்காத முதல்வர் திமுகவை மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாய்ப்பை தான் வழங்கி இருக்கிறாங்க, தீர்ப்புங்கிறது கிடையாது. நாளை வரக்கூடிய எலெக்ஷன் 2026 கண்டிப்பாக திமுக வந்து வீட்டுக்கு போகும், இந்த டிராமா குடும்பம் கண்டிப்பாக வீட்டுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, கடந்த 7ஆம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தை எடுத்துக்கொண்டு அவர் வந்து என்னன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து எடப்பாடியார் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டார். அந்த எழுச்சி பயணத்தை கண்டு பயந்த முதல்வர் இம்மீடியட்டாக இந்த பயந்த முதல்ங்கிறத விட பூச்சாண்டி குடும்பத்தார் உடனே ஒரு திட்டம் போட்டாங்க, உங்களின் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த டிராமா பண்றதுக்காக மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து மக்கள் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, உங்களின் ஸ்டாலின் அப்படிங்கிறத விட பூச்சாண்டி குடும்பத்தார், இப்ப பூச்சாண்டி காட்டுற டிராமா குடும்பத்தார் அப்படின்னு சொல்றது மிக பொருத்தமா இருக்கும். இல்ல எதை வச்சு அந்த வார்த்தையை நான் அந்த வார்த்தை என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 4.5 ஆண்டுகள்ல ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், என்னென்ன காரியங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க? அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எதையாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறாங்களா? எந்த விதமான நிறைவேற்றும் கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வந்ததே தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பித்தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுல எந்த ஒரு உன்னதமான ஒரு கான்சென்ட்ரேட்டா நாங்க வந்து நீட்டு அப்படிங்கிற ஒரு பார்வை, டீசல் அப்படிங்கிற பார்வை, சட்ட சிக்கல் பிரச்சனை, அது நம்ம அது தெரியாதா? ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர், ஒரு முதலமைச்சர், ஒரு வேட்பாளராக வரக்கூடியவர், பாரம்பரியமாக நான் வந்து மிஸ்ஸாவில் போனேன், ஜெயில இருந்தேன், அந்த போராட்டத்தில் சின்ன வயசுல இருந்தே நான் இளைஞரிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபருக்கு, ஒரு வருங்கால முதல்வருக்கு தேர்தல் வாக்குறுதி எழுதுகின்ற பொழுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவங்க பக்கத்துல சட்டமே தெரியாத வழக்குனர்களும் சட்ட சிக்கலை பற்றி அந்த நீட்டுடைய சிக்கல் தெரியாம வாக்குறுதி கொடுத்துறான்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா நீட்ட பித்யாவிற்கு ஒன்றும் தெரியல, தெரியாத வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீட் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த மாதிரி ஒரு ஜிஓலாம் வந்து கவர்மெண்ட் ஆக்டெல்லாம் வந்துருச்சு. அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் அதுவும் காங்கிரஸை சேர்ந்த நளினி சிதம்பரம் வாதாடினாங்க. அந்த கேஸை பற்றி உலகம் அறிந்த விஷயம். அப்படி இருக்கக்கூடிய நீட்டை பற்றி தெரிந்தவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், எங்களுடைய முதல் கையெழுத்து அதுவாகத்தான் இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களே. அவங்க பல மேடையில் இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்க முயற்சிக்கிறோம், நாங்க அன்னைக்கு அது சொன்னோம், இதுக்கு பதில் சரியான பதில் இல்லையே. இப்போ நிறைய வந்து வீடியோக்கள் டிவியில பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டாண்ட் அவங்களுக்கு என்ன, நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, லீகலா அது எப்படி முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை அவங்க பதில் சொல்லவே இல்லை. நான் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் முடிந்தால் அதற்கு பதில் சொல்லும். நீட்டை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லீகல் விங்கனால சரியான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு வரல கொடுக்கல. யாரு கேட்கறாங்க? இன்னைக்கு நான் புதுசா அந்த கேள்வி கேட்கல. கடந்த 4 ஆண்டுகளாக பல முறை கேட்டுட்டாங்க. ஆனா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், மீடியானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அதை மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு நன்றாக தெரியும், மக்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்கிறாங்க. நீட்டை ஒழிக்க முடியவே முடியாது. நீட் தேர்வு ஒழிக்க முடியாது, கண்டிப்பாக ஒழிக்க முடியாது. அதிமுக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இருக்காங்க. அதிமுகனுடைய இதை வந்து நீங்க அருமையான இந்த கேள்வி நான் வரவேற்கிறேன். அதிமுக நல்லா சொல்றேன், நீட் தேர்விற்கு வந்து
இந்த தேர்வால் மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால தான் நம்முடைய புரட்சி தமிழன் வந்து எடப்பாடியார் என்ன செஞ்சார்னா 7.5 அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அழகான விஷயம். அது கொண்டு வந்த பின்னாடி தான் பாமர மக்களும் கடைகோடியில் இருக்கக்கூடிய தமிழனும் ஒவ்வொருத்தரும், அந்த பொண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் இனத்தை சார்ந்த பெண் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த நான் பார்க்கிற போது என்னோட உடம்பு செழித்தது. இன்னைக்கு அந்த பெண் ஒரு டாக்டர் ஆச்சுன்னா அந்த பெண் மட்டும் இல்ல, அந்த பெண்ணை சார்ந்த சமுதாயங்களே ஒரு சிறப்பான இடத்துக்கு வரும். அதுதான் வந்து பாரம்பரியம். அதுதான் எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, இப்போ எடப்பாடியாரா இருந்தாலும் சரி, அந்த வழியில எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தற்குறின்னு பேசுறாங்க, படிப்பறிவு இல்லாதவர்னு பேசுறாங்க. ஆனா ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர் ஒரே ஒரு நபர் டைரக்டா 162 பயன்படுத்தி நேரடியாக அந்த 7.5 சட்டத்தை கொண்டுட்டு வந்தார். இன்னைக்கு அனைவருமே பயன்படுத்தி. இதே நீட் தேர்வுக்கு எதிராக திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரும்போது அதுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு வகையான இரட்டை நாடகமா இருக்கு. இல்ல, நீங்க கேள்வி நீங்க கேட்கறதுல தப்பு கிடையாது. இது இரட்டை நாடகம் இல்ல, திமுகவினுடைய அதுதான் வந்து ஒரு டிராமா. ஏன்னா நீங்க வந்து ஒரு சட்டசபையில தீர்மானம் போட்டா அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க அது வந்து ஒரு ஆணித்தரமா நான் தீர்மானம் போட்டேன், ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல அதிமுக சொல்லி 7.5 நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதனால அதுக்கு முன்னாடி அது. ஆனா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நீட்டை வந்து இருக்குனுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனா அதே சமயம் நீட்டை வந்து நீக்கிறது அப்படின்னு சொன்னா மத்திய மாநில அரசு அனைவரும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கு மாற்று வழி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் பண்ணி அதனுடைய சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்து சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தெளிவான விஷயம். ஆனா அதுக்கு தான் அதிமுக தெளிவா என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு நீட்டு நீக்கப்பட்டாலும் எங்களுக்கு வரவேற்போம், நம்பர் 1. அதே சமயம் நீட்டு இருக்கிறதுனால மக்கள் பாதிப்படைய கூடாது என்பதற்காக நாங்க 7.5 கொண்டு வந்தோம். இந்த கொள்கையை நாங்க நீட்டு வேண்டாம்னா வேண்டாம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுடைய எய்ம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியாருடைய ஒரே ஒரு கொள்கை என்ன? மக்கள் நலம் பெற வேண்டும். அதற்கு நாங்கள் சம்மதம். நல்லது, அதாவது மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா இன்று மட்டும் இல்ல, நாளையும் எப்பொழுதும் அதிமுக ரெடியா இருக்கும் அந்த நல்ல விஷயங்களுக்கு. ஆனா தீமையை ஒருபோதும் அதிமுக, அதாவது எடப்பாடியார் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஓகே சார், இந்த உங்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்துக்கு வந்து அரசு அதிகாரிகளை வீடு வீடா போக சொல்லி வற்புறுத்துறதா சொல்லி ஒரு செய்தி, அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒன்றா நான் கருதுறேன். அதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்களை வீடு வீடாக சென்று, நான் பார்த்தேன் டிவியில், அதாவது வந்து பட்டலூர் பவானி தாலுக்காவில் அந்த டிவி பார்த்தேன், கந்தசாமின்னு சொல்லிட்டு அவர் போறார், போய் வீடு வீடா போய் விசாரிக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின்ல ஒரு சீட் எடுத்துட்டு என்ன எதுனா விசாரிக்கிறார். அது என்ன விசாரிச்சாருன்னு தெரியல, அது நான் நேரில் பார்க்கல. அது உண்மையாலுமே முதலமைச்சருக்கு ஒரு கேவலமா இல்லையா? இதுல போய் என்ன கேவலமா இருக்க போது? ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வராங்க, மக்களுக்கு போய் நேரடியா சொல்லிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் அதை போயிட்டு மாவட்ட ஆட்சியர் 4.5 வருஷமா அவர் எங்க போனாரு? எத்தனை திட்டங்கள் வந்திருக்குது? மத்திய அரசு கொண்டுட்டு வந்த திட்டங்கள், மாநில அரசு கொண்டுட்டு வந்த திட்டங்கள், போடப்பட்ட திட்டங்கள் மக்களை இதுவரை சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல பல போராட்டங்கள் நடந்திருக்குது. அப்பதான் இந்த கலெக்டர் எங்க போனாரு? மத்திய அரசு திட்டம் செயல்படுத்தக்கூடிய திட்டமான்றத மாநில அரசு தானே முடிவு செய்யும். அது மத்திய அரசு திட்டம் சரியானதா தவறானதா நீ டிபேட் பண்ணு, அல்லது டிஸ்கஸ் பண்ணு, அல்லது உன்னோட கமிட்டியோட உன்னுடைய அமைச்சரவை கேபினெட் குழுவோட எல்லாமே பண்ணு, அதையெல்லாம் வேண்டானே சொல்லல. அந்த திட்டங்களை ஏன் இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் வீட்டுக்கு அனுப்பி அதிகாரிகளை, இன்னைக்கு போற அதிகாரிகள் நேற்று வரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதுதான் ஒரு கேள்வி. அதே கேள்வி நேற்று எடப்பாடியார் வந்து மிக அழகாக சொன்னார். இந்த அதிகாரிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னாரு. மிரட்டி பாக்குறீங்களோ? மிரட்டல, நாங்க வந்து உண்மையை சொல்றோம், கண்டிப்பா மிரட்டுறது இல்ல. இந்த அதிகாரி இப்ப போற அதிகாரிகள் அப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது நான் கேட்கல, சாமானிய மனிதனும் இதை கேட்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏப்பா இன்னைக்கு வந்து ஏப்பா அம்மா உனக்கு ரேஷன் கார்டு இருக்குதான்னு இன்னைக்கு கேட்கிறேன். ஆனா இந்த 4.5 ஆண்டுகள் ஈரோடு மாவட்டத்துல அதே மாதிரி, நான் ஈரோடு மாவட்டத்துங்கிறனால சொல்றேன், கந்தசாமி அவர்கள் பட்லூர் போனாரு, இதுக்கு இப்போ வந்திருக்கிறார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னிருந்த கலெக்டரோ யாராவது
அந்த ஊர்ல ஒரு முகாம் சாதாரண வீட்டு போக வேண்டாம் ஐயா, ஒரு முகாம் ஒவ்வொரு கிராமத்திலையும் யாராருக்கெல்லாம் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. இப்ப வந்து முதல்வர் வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அரசாங்கம் தரப்புல மாசம் ஒரு வாட்டி ரேஷன் கார்டு என்னென்ன புகார் இருக்கோ முகாம் போடுறாங்கல்ல. முகாம் போட்டு என்ன ரிசல்ட், அது வந்து இன்னொரு வேற விஷயம். பெட்டி வச்சாங்களே, பெட்டி வச்சு பூட்டு போட்டாங்களே, அந்த பெட்டி என்னாச்சு? அந்த பெட்டி வைக்கப்பட்ட வேலை என்ன? அந்த பெட்டி நீக்கப்பட்டதா இல்ல அந்த பெட்டியில வந்து என்ன வந்து மக்கள் போட்டாங்க? அந்த புகார் போடப்பட்டது ஒரு வந்து புகார் வந்தா உடனடியாக நாங்க தீர்த்து வைப்போம், உடனடியாக 100 நாட்களுக்குள் அது வந்து சால்வ் பண்ணப்படும் அப்படின்னாங்க. அந்த திட்டம் என்னாச்சு? அது என்ன, அதுவே உண்ணாது என்னாச்சுன்னு தெரியல. அது வந்து கிரே ஏரியா, அப்படியே ஒரு ரூம்குள்ள போயிருச்சு. அந்த திட்டம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ஒரு திட்டம், இப்போ உங்களுடன் ஸ்டாலின். இந்த திட்டமும் அதே மாதிரி தான் போகும். ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதான் நான் முதலே சொன்னேன், பூச்சாண்டி குடும்பத்தாரினுடைய டிராமா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த திட்டங்கள் ஒரு ஐவாஸ், மக்களை ஏமாற்றக்கூடிய, ஓட்டு வாங்குறதுக்காக போடக்கூடிய பூச்சாண்டி குடும்பத்தாரினுடைய டிராமா அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்கு உடந்தையாக அரசு அதிகாரிகள் அடிமையாக இருக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு, திமுக கூட்டணி என்பது மண்ணால் செய்யப்பட்ட கோட்டையில் இது எஃகு கோட்டை, யாராலும் உடைக்க முடியாதுன்றத பதிவு பண்றாரு. உண்மையாலுமே வந்து இது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குது. செல்வ பெருந்தகையே வந்து வீடு கூட்டி பெருக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அங்க அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு அவர் வீட்டில் வந்து கொடுக்கறத வாங்கி கொடுத்தா போது, எது கொடுக்குறியா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸை அப்போது அழித்துக் கொண்டிருக்கின்ற செல்வ பெருந்தகை இதை பேசுவதற்கு துளி கூட அருகதையே கிடையாது. ஏன்னா அங்க செங்கோட்டையே பிச்சுக்கிட்டு போய் கிடக்குது. யாரு? நான் செங்கோட்டை, நான் வந்து மலைன்னு சொல்ற மு.க. ஸ்டாலின் பூச்சாண்டி குடும்பத்தாரே இங்க ஆடி போய் கொண்டுட்டு இருக்கிறாங்க. மக்களை பார்ப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறதுல. அதாவது அடிக்கிற காத்துல அம்மிக்கல்லே பறக்குது. இவர் செல்வ பெருந்தங்க என்னை வந்து நடுவுட்ல ஓட வச்சு எனக்கு வந்து சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தமாஸ் பண்றாரு, மீம்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறார். இந்த கேள்விக்கு கண்டிப்பா சொல்றேன், முதல்ல அவருடைய குடும்பத்தை சுத்தமா வச்சு வீட்டுக்கு விருந்தாளிகளை வரவழைச்சு உறுப்பினர்களை சேர்த்து கடகோடி மக்களையும் பண்ணி முதல்ல காங்கிரஸை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணி சொல்லுங்க. அடுத்த எலெக்ஷன்ல இப்போ எத்தனை சீட்டு வீணால கேட்க முடியும்? சீட்டு கேட்டா வந்து நான் சொல்றதை வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்ற மாதிரி மிரட்டல் தான் இருக்குது. இவனால அறுதிட்டு செல்வ பெருந்தகத்தினால எனக்கு 50 சீட்டு கொடு, 60 சீட்டு கொடு, அப்பதான் உன்னோட கூட்டணி, இல்லைன்னா வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவரு காங்கிரஸே வந்து அங்க வந்து வேர், அதான் காங்கிரஸ் வேர் அழுகிட்டு இருக்குன்னு தான் நான் அங்கிருந்து இங்க கூடி வந்திருக்கிறேன். இப்போ வந்து செல்வ பெருந்தகை மிகப்பெரிய டிராமா பண்றார். இது வந்து அவர் வாழ்வதற்காக, மக்களை காப்பதற்காக இல்ல. செல்வ பெருந்தகை டிராமா விசிறி வீசுவதற்கே, அவ்வளவுதான். சர்டிபிகேட் கொடுக்குறாரு, நல்லாட்சி நடக்குது தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கூட தான் கொடுக்குறேன், நான் நாளை காலையில் கொடுக்குறேன். முதலமைச்சர் வந்து பூச்சாண்டி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தான்னு சர்டிபிகேட் நானும் தான் கொடுக்குறேன். மக்கள் எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்கிறார். என்டைய தமிழகம் 8 கோடி மக்களும் திரண்டு நிற்கிறாங்க. இது வந்து மேட்டுப்பாளையத்தில், அதாவது வனபத்திரகாளியம்மன் கோவில் ஆரம்பிச்சதுங்க. மேட்டுப்பாளையம், கோவை, விழுப்புரம் பார்த்திருப்பீங்க டிவியில. மக்கள் அப்படியே அலையென வந்து குவிந்து கொண்டிருக்க. மக்கள் கேட்கறாங்க, எப்பன்னே வருவேன் அப்படின்னு கேட்கிறான். அப்போ தலைவர் நான் வந்துடுறேம்மா 2024ங்கிறார். மக்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறாங்க. எடப்பாடியாருடைய ஆட்சியை அவர் எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருக்கார். அந்த பயத்தால் தான் இந்த பூச்சாண்டி குடும்பத்தார் பல திட்டங்களை இப்போது நாளை செய்கிறேன், நாளை மறுநாள் செய்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் செல்வ பெருந்தகை உன்னம், அதாவது வந்து உன்னம் நிறைய என்ன பிரச்சனை வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி கிளம்பிட்டாருன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற கேள்விதான் சரியான கேள்வி. அவர் சரியா புரிஞ்சுட்டார். ஏன்னா எடப்பாடியார் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். கூலி வேலை செஞ்சு காட்டுல எப்படி ஒரு விவசாய வேலை செய்வான், கூலி வேலை, அதாவது வந்து கஷ்டப்படக்கூடி தினந்தன் டே டு டே ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களே, எவ்வளவு சாப்பாடுகள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, உணவு வகைகள் எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கடந்த 7 நாட்களா பள்ளி கல்வித்துறை வளாகத்துல போராட்டம் நடக்குது. அதாவது அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தெரிஞ்சிட்டாரு. கடந்த 4 ஆண்டுகளா பல போராட்டங்களை நடத்தி பல விஷயங்கள் வந்து போராடித்தான் வந்து 1000 ரூபாய் முதல்ல வாங்கி கொடுத்தாரு. அவர் போராடம் காட்டிதான், அவர் வந்து குரல் கொடுக்கும் காட்டிதான் இந்த 1000 ரூபாயை கொடுத்தாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டார், மக்கள் வந்து கண்டிப்பாக விட்டு விட்டோம் என்றால் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா, அதாவது திராவிட கழகம் சரியான நடவடிக்கையும் முன்னெடுப்பை செய்யவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை சுரண்டிக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் கொள்ளையடித்து கம்ப்ளீட்டா மக்களையே வந்து ஒரு தன்னுடைய
வாழ்வாதாரத்தை அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து மக்களை காப்பதற்காக எடுத்திருக்கிறார் அவர். இல்லை, கடந்த 7 நாட்களா பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்க. இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதியில 181வது வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. சரி, கொடுத்திருக்கிறாங்க. அது யார் செய்யணும்? திமுக செய்யல. அது எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தணும். இல்ல, எதிர்க்கட்சிகள் வந்து எப்பொழுதுமே தான் அதை குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது நேற்று நடந்த மீட்டிங்களோட சொல்லியிருக்காரு, அதிகாரிகளும் போராட்டம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை நேர்ல கூட போய் பார்க்கல. குறைந்தபட்சம் நேர்ல வந்து அவருடைய ஏற்கனவே ஆல்ரெடி ஷெட்யூல் இருக்காரு. அவர் வந்து எப்படின்னா எல்லாருமே அங்கேயே போய் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளவு பேர் எல்லாருமே எப்படின்னா இப்போ வந்து அவருடைய ஏற்கனவே அதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பல திட்டங்களை எந்தெந்த வழியில போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுனால அந்த ஷெட்யூல் அவர் இருக்கிறதுனால அவரால் பார்க்க முடியல. அவரையும் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பா ஏற்கனவே பேசிட்டாங்க. அவங்கள வந்து பார்ப்பாங்க. அதற்குண்டான நடவடிக்கை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கு சரியான முறையில் தீர்வு, சட்டப்படி தீர்வு காண்பார். கண்டிப்பா எடப்பாடி. பல ஆண்டுகளா இப்படிதான் அவங்க வந்து ஏமாற்றுங்க. பல ஆண்டுகளா யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க? கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணியிருந்தா இன்னத்துக்கு அவங்க போராட்டம் பண்ணியிருக்க. அப்ப வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி இப்பதான் வந்து பகுதி நேர ஆசிரியர்களை வந்து அதிகமாக உள்ள கொண்டுட்டு வந்ததே வந்து திராவிட முன்னேற்ற கழக இதுல கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ இருந்துட்டு இருந்தாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வு எல்லாமே ப்ராப்பரா நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசு அவங்கள ஓட்டு வாங்கின உடனே எதுவுமே கண்டுக்கல. ஓட்டுக்காக பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதை கண்டுக்கவே இல்லை. அந்த கண்டுக்காத சூழ்நிலையில அதையெல்லாம் தீர்வு செய்வதற்காகத்தான், இன்க்ளூடிங் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உண்டான தீர்வையும் கொடுப்பதற்காகத்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு பேர் இயக்கத்தை ஆரம்பித்து அதிமுக தொண்டர்களுடைய உதவியுடன் செஞ்சுட்டு இருக்கிறார். மணல் கடத்தல் இந்த ஆட்சியில் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கரூர்ல அந்த சம்பவம் எடப்பாடி அவர்களும் ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது மணல் கடத்தல் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, தமிழகத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனாலதான் இந்த நிதியை ஆரம்பிச்சிருக்குது. அந்த மணல் கடத்தல் விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, மணல் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழகத்தினுடைய தமிழகம் மட்டும் இல்லை, ஒரு உலகத்தினுடைய ஒரு ஆதாரம். மணல் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, மணல் வந்து அப்படிங்கிறது ஒரு நாள்ல வந்து அப்படியே படிஞ்சிடாது. அந்த மணல் எப்படி படியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல ஆண்டுகள், பல மழை இதெல்லாம் தண்ணி வர்றதுனால அந்த படிவுகள் ஏற்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய, நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா மணலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த மணலை வந்து அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஆட்சியில் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்காக எம்சாண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அதை கல் கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்து அருமையான முறையில் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பலவிதமான டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஆமா அதுவே பெட்டர் தான் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருந்தது. எப்பொழுது இந்த கொள்ளை கூட்டம், அதாவது இந்த பூச்சாண்டி குடும்பத்தார் எப்பொழுது தன்னுடைய பொய்யான வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்தார்களோ, வருவதற்கு வந்த நாளில் இருந்து இன்று வரை பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு விஓவே கொண்டுட்டாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி மேல நிறைய அவர் மேல மீம்ஸ் எல்லாம் போட்டு எதுன்னு பண்ணாங்க. அது என்னாச்சு? மூடி மறைக்கப்பட்டது. ஏன்னா நிர்வாகம், அதாவது போலீஸ் துறை அவர் கண்ட்ரோல் வச்சுட்டாங்க. யாரு வந்து அதை தடுத்து நிறுத்துறது? நீங்க போய் தடுத்து நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாயிரும். அது யார் உயிர் முக்கியம் இல்லை, வாழ்ந்தா தானே கேள்வி கேட்க முடியும். அந்த சூழ்நிலையில் தமிழகம் இப்ப எப்படி இருக்குதுன்னா யாருனாலையும் பேச முடியாது. இப்ப நானே வந்து இப்ப பூச்சாண்டி குடும்பத்தார் அப்படின்னு சொல்றேன், நானே எனக்கே ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சோ எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆகவே தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடைபெற, அதாவது வந்து ஒரு பெரிய பேரியக்கத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் என்ன சொல்றாங்க அந்த பயணத்துல? மக்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எனக்கு இதை வந்து மிக பெருமையாக கூட எனக்கு இருக்குது. நேற்று வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவருக்குண்டான மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு அவரை ரொம்ப உண்மையாலுமே எப்போ வருவீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன பதிவு வைக்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இது ஏடிஎம்கேல நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை சொல்லலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த தேதியிலிருந்து சரி, அம்மையா, அதாவது வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அதிமுக சார்ந்த அனைத்து தரப்பினரும் சரி, அனைவருக்கும் ஒரு சமமான ஒரு இதை கொடுத்தாங்க.
அதாவது ஜாதி மதம் இதம் எதுவுமே பார்க்காம ஒரு சமமான ஒரு கொடுத்தாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனபாலுக்கெல்லாம் வந்து சபாநாயகர் பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எஸ்சி கம்யூனிட்டி, இன்பதுரை, இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து செக்குலரிசம். இதுதான் வந்து மதத்தை வந்து அனைவரையும் போற்றக்கூடியது. நான் சாமி கும்பிடுறேன், அவங்க எடப்பாடியார் சாமி கும்பிடுறாங்க, அவரை சார்ந்தவர்கள் முஸ்லீம் கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இந்து கம்யூனிட்டி சார்ந்து இருக்கிறாங்க, கிறிஸ்டின் கம்யூனிட்டி சார்ந்து இருக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்து பொன்னாடை இருக்கிறாங்க. நாங்கள் எல்லா கோவிலுக்கும் போகிறோம். ஆனால் அதே பூச்சாண்டி குடும்பத்தாரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் வந்து கும்பாபிஷேகம் நடத்துறேன் அப்படிம்பாங்க, குடமுழுக்கு விழா நடத்துறேன் அப்படிம்பாங்க. எதற்காக அந்த வேஷம்? வீரமணி கேட்டார் ஒரு கேள்வி, ஏன் இந்த வேலை, திமுகவுக்கு இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கரெக்டா? அது நான் கேட்கல, உங்களுடைய இயக்கத்தை சார்ந்த அந்த ஒரு இயக்கத்துடைய ஒரு ஆழமான ஒரு திராவிட பேரியக்கத்தை சார்ந்தவர் கேட்கிறார். அவருக்கே வலிக்குற அளவுக்கு ஒரு திமுக டிராமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த பூச்சாண்டி குடும்பத்தார் ஆல்வேஸ் டூயிங் த டிராமா ஒர்க் தான். ஆகவே இவங்களுக்கு ஒரு உண்மை இல்லை, வேடதாரிகள் கூட சொல்லலாம். தினம் தினம் ஒரு வேடதாரிகள், தினம் ஒரு டிராமா போடுறது. அந்த டிராமாவில் ஒண்ணுதான், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது. அதாவது வந்து அதாவது அது மட்டும் இல்லை, அதாவது வந்து அதாவது முதல்வர் பயணம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய. நான் முதல்வன் எப்பா உலகத்துக்கே தெரியும், மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் தெரியும். அது எதுக்கு போய் இது ஒரு அரசாங்கத்தோட பேர்ல வச்சுட்டு போகலாம், ப்ராப்பரா பண்ணலாம், ஏதோ ஒரு நேமு வச்சுட்டு இருக்கலாம். ஒரு வேலையுமே பண்றது கிடையாது. எப்போதுமே மீம்ஸ் போடுறது, மற்றவனை பத்தி எடப்பாடியார் கால் விழுந்துட்டாரு, கையில் விழுந்து, நீயே வந்து நீ ஒண்ணு பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. பாஜகவின் அடிமையாக மாறி இது உனக்கு இதை விட்டா இதுதான் உனக்கு. சரி, நீ வந்து அடிமையா இருந்தியப்பா வாஜ்பாயோட, அப்ப இனித்துதா? அப்ப எந்த மாதிரி இனித்தது? வாஜ்பாயோட இதே பாஜகவோட நீ கூட்டணி வச்சிருந்தில்ல, அப்ப இனித்ததா? அப்போ வந்து அது மட்டும் எப்படி? அப்ப சனதானம் இல்லையா? அப்போ வந்து திராவிட கட்சியில வந்து அவங்க இது பண்ணாங்களா? நீ வந்து உலகத்துக்கே தெரியும். அதாவது இன்னைக்கு இல்லை, ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூச்சாண்டி குடும்பத்தார் எந்த விதமான டிராமாவையும் செய்வார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. வரக்கூடிய 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக முதல்வராக அமைவார். அது வந்து சாதாரண அல்ல, மிகப்பெரிய வெற்றி இருக்கும், மிகப்பெரிய மெஜாரிட்டியான வெற்றி அடைவார். அந்த வெற்றியில கண்டிப்பா சொல்றேன், நீங்க பழைய எடப்பாடி பார்க்கவே முடியாது. இப்ப நீங்க பார்க்கக்கூடியது வரக்கூடிய 2024 பார்க்கக்கூடிய எடப்பாடியுடைய நிர்வாக திறமை ஏற்கனவே அற்புதமா பண்ணார். அந்த 4.5 ஆண்டுகள்ல வந்து எவ்வளவு சிறப்பா பண்ணாருன்னு யாரும் அவ்வளவு பிரச்சனை இல்லை, எவ்வளவு சிறப்பா பண்ணாருன்னு வந்து உலகம் பார்த்தது. அதுக்கு வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். உடனே ஓடிடுவாருன்னு சொன்னாங்க. 4.5 வருஷம் மட்டும் இல்லை, முடிந்து மீண்டும் வந்த போது மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு 67, 66 இது வந்து வெற்றி பெற்று சிறப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வேற எதுவுமே வேண்டாம் சார், எல்லாம் விட்டுருங்க. அவருக்கு எவ்வளவு பிரச்சனை? அம்மா இறந்தவுடன் 1008 பிரச்சனை. அந்த பிரச்சனையில் சமாளித்து முதல்வராக வந்து உட்கார்றார். முதல்வராக உட்கார்ந்த தினம் உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு பேசணும்லாம் இருக்குது. நாளைக்கு காலையில் எடப்பாடியார் வீட்டுக்கு போயிட்டாரு, இவர் இப்போ வந்து பிஜேபி அப்படி நடந்துருச்சு, ஓபிஎஸ் இதை பண்ணிட்டாரு, 10 பேர்த்த வாங்கிட்டாங்க. எத்தனை மீம்ஸ், எத்தனை கட்டுக்கதைகள், எத்தனை பேப்பர் விளம்பரங்கள், எவ்வளவு பிரஷர். தினமும் ஆளுநர் நேரமா அவருக்கு 24/7 எல்லாம் அவருக்கு 10ல அப்படி இருந்தவர் 4.5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சியில் தான் புத்திசாலித்தனமாக அத்தனை பிரஷர்லையும் 7 புள்ளி கொண்டுட்டு வந்து அப்படி காப்பாத்தினார். ஒண்ணு போதும், அவருடைய நிர்வாக திறமைக்கு எல்லாத்தையும் மதிப்பார். அந்த நிர்வாக திறமைக்கு அது ஒண்ணு போகும். 4.5 வருஷம் முடிச்சுட்டு நீ இருக்கவே மாட்ட, காணாதவே போறனவரு அழகா தனியாக தன்னுடைய நண்பர்கள், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரோட தோளோடு தோள் நின்ற அமைச்சர்கள் தொண்டர்களுடைய உதவியுடன் அழகா ஆட்சியை வந்து பிடிச்சார். அதாவது எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து பிடிச்சார். அந்த எதிர்கட்சியில் எப்படி தெரியுமா, 66 சீட்டுங்கிறதுல சர்வசாதாரணம். உண்மையாலுமே அதுக்கு கூட இருந்த துரோகிகள்னாலதான் வந்து ஒரு சில இது நடந்த வழிய, அந்த துரோகிகள் ஒரு அதிமுக எம்ஜிஆரையோ அல்லது அம்மாவையோ மதித்திருந்தார்கள் என்றால், அவர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து இவர் ஆட்சியில அமர்ந்திருப்பார். ஆனா ஒரு விஷயம், அந்த துரோகிகளை அவர் சேர்த்துக்கவே இல்லை.
இன்னைக்கு வரல அவங்க வந்து கூக்குரல் விடுறாங்க. அவர் அதை பத்தி இல்லவே இல்லை. அவர் இப்ப நம்பி இருப்பது என்ன தெரியுமா? மக்களை நம்பித்தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மக்கள் வந்து ஆரவாரமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரை சாரியாக மக்கள் வந்து கட்சியில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக 2026 மிகப்பெரிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும். மிகவும் கட்டுக்கோப்பான இந்த போலீஸ் அராஜகம் என்ன இந்த மாற வந்து இந்த மணல் கொள்ளை இன்னமும் வந்து சாத்தான்குளம் வழக்கு, அப்புறம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, இதெல்லாம் அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க அந்த பேப்பர்ஸை எடுத்து பாருங்க. அப்படியே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடா இருக்கட்டும், அது சரியான முறையில் நீதி விசாரணை செய்யப்பட்டது. அதே மாதிரி சாத்தான்குளத்துல வந்து நடந்த உடனே அதுக்கு ஒன்று சப்பக்கட்டு கட்டிட்டு நான் தப்பு செஞ்ச அப்படின்னு வரவே இல்லையே. அதற்குண்டான தீர்வு எஃப்ஐஆர் போட்டாங்க, சரியா விசாரணை நடந்தது, வேகமாக நடந்தது, அது நடந்து முடிஞ்சது. அஜித் கேஸ்ல யாரும் அஜித் கேஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. எஃப்ஐஆர் விசாரணைய கையில் எடுத்திருக்கிறாங்க. அது ஏன் தானாவே இல்லைன்னா வேற ஏதாச்சும் மாட்டிக்குவாங்களே. அது ஏற்கனவே யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கே முடிவில்லாம அது எப்படியும் மூடி மறைச்சு ஒருத்தனை வந்து உடனடியாக வேகம் ஏன்னா ஆட்சி போயிருச்சுன்னா ரொம்ப பெருமை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுன்னா யார் அந்த சார்னு குறவு பிடிச்சிருவாங்க. அதனால வேகமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து உடனடியாக அந்த கேஸை வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கை முடிச்சு அவனுடைய வீடு பட்டாக்கிட்டால கேன்சல் பண்ணி. நான் ஒண்ணு கேட்கிறேன், அடுத்த நாளா வீட்டெல்லாம் கூட போய் சைதாப்பேட்டைன்னு நினைக்கிறேன், உடனே அந்த வீட்டெல்லாம் ஆக்குபை பண்ணி உடனே ஞானசேகரன் வீட்டெல்லாம் அளந்தாங்க பிடிச்சாங்க எல்லாம் பண்ணு. இந்த வேகம் ஒவ்வொரு மக்களிடம் ஏன் காட்டவில்லை? அதுதான் கேள்வி. இந்த வேகம் எதற்கு? அஜித்குமார் கேஸ நீ உடனே சிபிக்கு விசாரிச்சுட்ட கொடுத்தாச்சு. உடனே யூ டிக்ளேர் யுவர் செல்ஃப், யூ நோ வெரி வெல், இது வந்து நம்ம கையில் வச்சிருந்தோம்னா தப்பு பண்ணிட்டு எஃப்ஐஆரே போடாம அவனை பிடிச்சி வச்சிருந்து அந்த ஒரு டீம் யார் பிக்ஸ் பண்ணது, அந்த டீமுக்கு யார் உத்தரவு கொடுத்தது? சரி, இப்ப அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்ட. யார் அந்த அதிகாரி உத்தரவு போட்டது? அந்த அதிகாரி நீ என்ன பண்ண? அந்த அதிகாரி யார் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்ல? நீ ஜெனியூனா இருக்கிற மாதிரி இருந்தா சிபிஐ கொடுத்திருக்கிறீங்கன்னா, உண்மையான முதல்வராக இருந்தா, உங்களின் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு தகுதியானவராக இருந்தால் நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த டீம் அப்பாயின்ட் பண்ண அதிகாரி இருந்தாலும், அந்த டிஎஸ்பியா இருந்தாலும், ஏடிஎஸ்பியா இருந்தாலும், ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் இருந்தாலும், நீ வந்து உண்மையான முதல்வராக இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும்? உடனடியாக எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். சிபிஐ விசாரணையில் வரட்டும், அது வரட்டும், எது வேணாலும் வரட்டும். நீ என்னன்னா நிர்வாகம் யாருடைய கையில் இருக்குது? உன்னோட கையில் தானே இருக்குது. நீ தானே போலீஸ் துறையுடைய அதிகாரி. இல்ல வேற யாராவதுமா பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டீங்களா? இப்பதான் நான் உங்கள் ஸ்டாலின் வந்துட்டு இருக்கிறேன். இத்தனை நாள் ஏதோ பக்கத்து வீட்டு எங்கேயோ பக்கத்து நாட்டுக்கு ஸ்டாலினா இருந்த மாதிரியும், இப்ப உங்கள் ஸ்டாலின் உங்கள் முதலமைச்சர், இதெல்லாம் வந்து டிராமா பண்றதுக்கு முதல்ல ஒரு உண்மையான முதலமைச்சரா நீ அந்த இது ஒண்ணு போதாதா? சாத்தான்குளத்துல வந்து தவறுகள் நடந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறது சரியான முறை விசாரணை நடத்தப்பட்டது, பண்ணியாச்சு. அஜித்குமார் வழக்குல உனக்கு தெரியாதே நடந்துருச்சு. ஸ்டாலின் அவருக்கு தெரியல அல்லது யாருக்குமே தெரியாது, தெரிந்ததில்ல, நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரை மட்டும் நடவடிக்கை எடுத்து 5 பேர் 6 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிட்ட போதுமா? அந்த உத்தரவு போட்டது யாரு? சரி, அந்த எஃப்ஐஆரே போடாம நீ வந்து செய்யற அளவுக்கு செஞ்சது யாரு? சரி, யார் அந்த தகவலை உனக்கு அனுப்பியது? அந்த அதிகாரிகளுக்கு வந்து யார் அனுப்புது? இவ்வளவு கேள்வி இருக்குது இல்ல? அது வந்து சிபிஐ செஞ்சு பண்ணணுமா? தேவையில்லை. நீ ஒரு நிர்வாகம், தமிழ்நாடு யாரோட கண்ட்ரோல் இருக்குது? உங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது, உங்கள் ஸ்டாலினோட தான் இருக்குது. அப்படின்னு அதை செஞ்சிருக்கணும், அது செய்யவே இல்லையே. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இது வந்து நான் வந்து போலீஸ் டெத்துன்னு கூட, அதாவது வந்து லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல மாட்டேன், இது திட்டமிட்ட கொலை. இன்னொன்னு சொல்றேன், அந்த அம்மா ஒரு லேடி தானே அதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா இதுவரையிலும் நீ வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்குது. அந்த அம்மா அரசு கல்லூரி போயிட்டு இருக்குது. அந்த அம்மாவை நீ என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்க? அந்த அம்மா மேல யார் எஃப்ஐஆர் போட்டையா? நீ போட்டையா? அந்த அம்மா திருட்டு வழக்கு. ஒரு சாதாரண, நான் ஒண்ணு கேட்கிறேன், கருப்பா இருக்கிறவன் சிவப்பா இருக்கிறமா பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இது உண்மையா தமாசா இல்லையா? நீ தீக்காவை பத்தி பேசுற, பெரியாரை பத்தி பேசுற, நாங்க வந்து சமத்துவம் பத்தி பேசுற. சமத்துவம் என்பதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கின்ற பூச்சாண்டி குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப எப்படின்னா, இந்த திட்டம் வந்ததுக்கே காரணம் அவரு குழப்பிட்டார், அப்படியே கன்ஃபியூஸ், என்னடா பண்றதுன்னு தெரியல. 101% வந்து நம்ம வந்து அடுத்த தடவை வரமாட்டோன்னு தெரியும். ஸோ இந்த 8 மாசத்தை எப்படி கழிக்கிறதுன்னு பார்த்தார். அதனால உங்கள் ஸ்டாலின், உங்கள் முதல்வன், எங்கள் முதல்வன் பல விதத்துல எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன கிளம்பினாலும் முடியாதுன்னு தெரியும். வெட்ட வெளிச்சமா 234 தொகுதி. இன்னும் சொல்ல போற, ஸ்டாலினே ஜெயிக்க மாட்டாருங்க, கண்டிப்பா ஜெயிக்க மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டார், டெபாசிட் வந்துருவாங்க பாருங்க.